இந்த சப்ஜெக்ட் எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கருந்து இங்க வந்துட்டாங்க. அப்படின்னும் பொழுது, இவர்கள் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞனோ, அந்த பெண்ணோ கிடையாது. இவங்க வேற. பட் ஒரு ஹெல்ப்ன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வராங்க. இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்ங்கும்போது, அவர் அதை யார் கால் பண்ணாலும் எடுக்கலாம். பிரச்சனை கிடையாது. இப்போ கூட நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்க இருக்கும்போது தான் பேசினேன். அப்படி இருக்கும் பொழுது எடுத்து பேசுறாங்க. உடனே கால் எடுத்து பேசுறாங்க. இப்படி இருக்கு பிரதர், அப்படி இருக்கு பிரதர், கிரீவன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது, அது மாரி இவர் இதை ஹேண்டில் பண்ணாரா? இல்ல இவருடைய டைரக்ஷன்ல அப்படி போச்சா? அப்படின்றது தான் இப்ப காவல்துறையுடைய ஒரு டவுட்டா இருந்துச்சு. டவுட்டா இருந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சனிக்கிழமை ஒரு மதியானம் ஒரு 2 12:30 1:30 மணிக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு 200க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள். ஏன்னா, அது ஒரு சென்சிட்டிவான ஏரியா. அங்க வந்து புரட்சி பாரதம் கட்சியினுடைய இளைஞர்கள், தொண்டர்கள் அவங்கலாம் நெறைய பேர் இருக்கக்கூடிய பகுதி. அது ஆவடி, அம்பத்தூர், அதுக்கப்புறம் இன்னன் டவர், பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 25 மினிட்ஸ்ல வந்து நேரா அந்த பகுதி நசரத்பேட்டை அப்படின்ற கூடிய ஆண்டர்சன்பேட்டை அப்படின்ற ஒரு ஏரியாக்குள்ள வந்து இவங்க வந்து வந்துரலாம். எல்லாரையும் வர வச்சிடலாம். அப்படின்றபோது ஒரு தகவல் காட்டு தீவா பரவும் தொண்டர்கள் எல்லாமே வந்துடுறாங்க.